காய்ஸ், அமெரிக்கா வந்தோடனே தாங்க எனக்கு உண்மையாலுமே புரிஞ்சுச்சு. ஏன் வந்து முக்காவாசி பேர் இந்தியால இருந்து வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆகுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம குடுக்குற காசுக்கு ஏத்த பொருள் கிடைக்கிறதுன்றது வந்து அரசாங்கம் வந்து அவ்வளோ உறுதி பண்ணுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்குறதுனாலும் சரி, ஒரு 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 பீஸா வாங்குறதுனாலும் சரி, ஒரு கொக்கோ கோலா வாங்குறதுனாலும் சரி, ஒரு சாக்லேட் வாங்குறதுனாலும் சரி, அதில தரமான பொருள் நம்ம மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றது தான். அது போக இங்க சுத்தமான காத்து. ஸோ பொல்யூஷன் அவ்வளோ கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து சுத்தமான காத்து இல்லையான்லாம் கேட்காதீங்க. நம்ம ஊர்ல பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. யார்கிட்ட? பொதுமக்கள் கிட்ட வாங்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பொல்யூஷனோட போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பல செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்லேருந்து அது வந்து அந்த மக்கள் கையில் போய் சேர்ற வரைக்கும் அந்த செக் பாயிண்ட் எல்லாமே ப்ராப்பராக ஒரு கரப்ட் ஆகாமல் இருக்கிறனால தான் அவங்க கொடுக்குற காசுக்கு, அவங்க பே பண்ணுற டேக்ஸுக்கு இங்கே குவாலிட்டியான லைஃப் வாழ்கிறாங்க. ஸோ நம்மளும் அதே டேக்ஸஸ் தான் பே பண்ணுறோம். ஆனால் அங்கே இருக்கிற செக் பாயிண்ட்ஸ் மட்டும் பேத்தோலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணாலே நம்ம கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மக்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு, சுத்தமான காற்று, ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு லைஃப் கிடைக்குன்றது என்னோட இது.